ஓம் ஸ்ரீ மகாகணபதியே நமக. எனது தாய், தந்தை, குரு மற்றும் தெய்வங்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலலிதாவின் 26th எபிசோடில் இருக்கோம். பகவத்கீதையின் 8வது அத்தியாயம், அக்ஷர பிரம்ம யோகம். அக்ஷரம்னா அழிவில்லாதது, பிரம்மம்னா உயர்ந்தது, ஜீவாத்மா. ஸோ அந்த அக்ஷர பிரம்ம யோகத்தை பற்றி நம்ம அழிவில்லாத உயர்ந்த அந்த யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம், ஜீவாத்மாவின் யோகத்தை. இதில் என்னென்னா, அக்ஷர பிரம்ம யோகம்ங்கிறது நம்மளுக்கு அடையணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்படின்னா என்ன, உயர்ந்த கதியை அடையிறது, அதாவது பரமபதத்தையே அடையிறது. அப்போ இந்த உயிர் போனதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, ஒருத்தருடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு கிளம்புறதை பற்றி தான் இதில் ஃபுல்லாக சொல்கிறார். இதில் பிரம்மாவோட பகல் இரவு கணக்கு என்ன, பிரம்மத்துக்கும் பிரம்மாவுக்கும் இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசம், அப்புறம் உயிர் பிரிஞ்சதுக்கப்புறமா செல்கிற ரெண்டு விதமான மார்க்கங்கள் பற்றி சொல்கிறார், வழிகளை பற்றி சொல்கிறார். அந்த ரெண்டு வழிகள்லையும் போகிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒவ்வொருத்தருடைய வழியும் எப்படி இருக்கும், எந்த மாதிரியான உயிரிழப்பு இருந்தால் அந்த உயிர் கடவுளை போய் அடைஞ்சது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம அந்த டெத்தும் போது நினைக்கிறது என்ன, அந்த நினைவை பற்றி சொல்கிறாங்களே, அது என்ன, மரணத்தின் போது ஏற்படும் நினைவு, அதனுடைய ரிசல்ட் என்ன, அதனால் என்ன நடக்கும், அப்புறம் என்ன நினச்சா என்ன நடக்கும், பரமபதம்னா என்ன, பரமபதத்தை அடையிறது யார், இதை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாக இதை தான் அவர் சொல்லி கொடுத்துருக்கார். இத்தனை நாளாக நம்ம இதெல்லாம் பார்த்தோம், கடமைகள் செய்கிறது, ஞானத்தை வளர்த்துக்கிறது, விஞ்ஞான யோகத்தை பற்றி இந்த மாதிரிலாம் பார்த்தோம், கர்மங்களை பற்றி இப்படிலாம் பார்த்தோம். இப்போ இதில் பிரம்மாவின் படைப்பு சக்கரமும் பார்த்தோம் முன்னாடியே. பிரம்மாவின் படைப்பு சக்கரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை வேள்வி அப்படிங்கிறது கடமை தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துன்னு வந்தோம், அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது இதில் இந்த உயிரோடைய அந்த ஒருத்தனுடைய வாழ்க்கை முடிவடையும் போது எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்கிறார், அதை பார்ப்போம். பிரம்மாவின் ஒரு பகல் ஒரு இரவு இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பிரம்மாவின் ஒரு பகல் அப்படிங்கிறது 4 யுகங்கள், கலியுகம், துவாபர யுகம், திரேதாயுகம், சத்தியயுகம், இந்த 4 யுகமும் சேர்ந்து அதை ஒரு 1000 வாட்டி, அதனாலும் சேர்ந்ததுன்னா ஒரு தேவயுகம்னு பேர். இந்த 4 யுகமும் சேர்ந்தால் ஒரு தேவயுகம்னு பேர். இந்த தேவயுகம் 1000 வாட்டி திருப்பி 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 நடந்ததுன்னா அந்த 1000 முறை முடிஞ்ச உடனே பிரம்மாவோட ஒரு பகல் முடிஞ்சிடும். இதே மாதிரி இன்னொரு 4 யுகமாக 1000 தேவயுகம் நடக்கும்போது ஒரு இரவு முடியும். பிரம்மாவோட ஒரு இரவுங்கிறது அந்த மாதிரி 1000 டைம்ஸு இந்த 4 யுகமும் நடக்கணும். ஸோ கலியுகம் எத்தனை வருஷம் நம்ம கணக்குப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, மனுஷனோட கணக்குப்படி 4,32,000 வருஷம் ஒரு கலியுகம். துவாபர யுகம் அது மாதிரி 2 மடங்கு இருந்தது. எவ்வளோ இருந்தது அப்போது, 4,32,000 இன்ட்டு 2, 8,64,000, 8,64,000. திரேதா யுகம்ங்கிறது நம்ம கலியுகத்தில் தான் இப்போ இருக்கோம். இந்த திரேதா யுகம்ங்கிறது கலியுகத்து மாதிரி 3 மடங்கு, 4,32,000 இன்ட்டு 3, 12,96,000, 12,96,000. அதே மாதிரி சத்தியயுகம்ங்கிறது 4,32,000 இயர்ஸ் இன்ட்டு 4, 17,28,000, 17,28,000 வருஷங்கள். இது 4 யுகமும் சேர்ந்தால் எத்தனை வருஷம் வருதோ அதுதான் ஒரு தேவயுகம். எத்தனை வருஷம் வருதுன்னா 43,20,000. இந்த 43,20,000 இயர்ஸ் நம்மளுடைய வருஷங்களுக்கு 43,20,000 வருஷங்கள் தான் ஒரு தேவயுகம். இந்த மாதிரி 43,20,000 வருஷம் இன்ட்டு 1000 போட்டோன்னா என்ன வருதோ அந்த வருஷம் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பகல் பிரம்மாவுக்கு. இது மாதிரி ஒரு பகலும் ஒரு இரவும் போய் இந்த மாதிரி 30 நாட்கள், 30 பகல் 30 இரவு போச்சுன்னா தான் ஒரு மாதம் பிரம்மாவுக்கு. நம்மெல்லாம் இப்போ எங்கே இருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். நம்ம நான்னு சொல்கிறோம், என்னை இப்படி செஞ்சா அப்படி செஞ்சேங்கிறோம், வீட்டுக்குள்ளேயே ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கே எல்லாம் சும்மா அப்படி பேசுகிறச்சியே தப்பு. இப்போல்லாம் எல்லாமே தப்பாக இருக்குது, பேசுகிறதே ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி ரோட்டில் இறங்கி போய் நீங்கள் அப்படி எங்கேயாவது பாருங்கள், எல்லாத்துலேயுமே எல்லாருக்குமே எல்லாமே ஈகோ, அப்படி ஒரு அந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ கிரேட்டான்னு பார்த்தோன்னா, இத்தனை வருஷங்களில் எத்தனை மக்கள் எத்தனை போயின்ட்டுருக்கு, நம்மளும் போயிடுவோம் ஒரு நாள்.
ஸோ அப்போ எங்கே இருக்கோம், நம்ம எந்த மூலையில் இருக்கோம், எதுக்கு இந்த இது இருக்கிற வரைக்கும் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறோமா நம்ம வாழ்க்கையை அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம என்ஜாய் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து வாழ்க்கை என்ஜாய்மெண்ட்டுன்னா இட் இஸ் நாட் ஏதாவது ராங் திங்ஸில் போகிறது சொல்லலைன்னா, பி மஸ்ட் ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். அந்த மாதிரி பாசிட்டிவாக நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து எல்லோரும் மனுஷங்கள்லாம் தேவை தான், இது எல்லாமே தேவை. எங்கள் பாட்டி சொல்வா, ஆள் பலமும் தேவை, பணபலமும் தேவை, ரெண்டும் தான் தேவை. இதை ஜனங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே இந்த ஜனங்கள் அப்படின்பா. இந்த இது தான் பணம் தான் தேவைன்னு ஓடிண்டே இருக்காளே, இது எங்கே விடும் அப்படின்பா. ஸோ அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். ஒன்றுமே இல்லாமல் தனியாக நிற்கும்போது என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி இருந்தாலும் எல்லாம் ஆளுங்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்தாகணும். ஸோ இந்த மாதிரி அந்த ஏதோ ஒரு மூலையில் எங்கேயோ இத்தினூண்டு பீரியட் ஆஃப் டைமில் நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம். அந்த 100 வருஷங்கிறது நமக்கு அது பெருசாக தெரியறது அந்த நேரத்தில் வாழறச்ச, அவ்வளோதான். ஸோ இன் ஆக்சுவல் வி ஆர் நத்திங். நம்ம என்ன தான் ஒரு ஈவன் ஒரு பெரிய லெவலுக்கு வேர்ல்டுக்கே ஒரு ராஜான்னு காமிச்சோம்னா கூட அந்த வேர்ல்டுக்கு ராஜாவாக அந்த வாழற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் திரும்பியும் பல வருஷங்கள் இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் எத்தனையோ மனுஷா வந்தன்னு போயிட்டுருப்பா, எத்தனையோ சூரியன் வருது, எத்தனையோ சந்திரன் வருது. எல்லாத்தையும் தாண்டின்னு நம்ம வந்து எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு பார்ட்டை தான் பண்ணிட்டு போகிறோம். ஸோ வி ஹாவ் டு இஃப் யூ திங்க் அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ்னால் அதான் தத்துவ ரீதின்னு சொல்கிறார் அவர். அந்த தத்துவத்தை உணர்ந்துக்கிறது அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் பல இடத்துல சொல்லிட்டு வர்றார். சொல்லி அதே மாதிரி சமபாவனையோடு பார்க்கறது, தன்னை போல் பிறரையும் நினை அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே ஒரே மாதிரியாக பார்த்துட்டு இருக்கிறது. எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்கார், எல்லாருக்கும் பகவான் ஃப்ரெண்டு தான், நாம் எல்லாருமே பகவானோட குழந்தைகள் தான். இப்படிலாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் பல விஷயங்கள் நம்மளுக்கு தெளிவாயிடும். ஸோ இந்த நான் இது 30 ஆண்டுகள் 30 நாள் வந்து ஒரு மாதம், இந்த மாதிரி 100 வருஷம் 12 மாதம், அதில் 12 மாதம் ஒரு வருஷம் இருக்குது. நமக்கு 12 மாதங்கிறது குட்டியாக இருக்குது, ஒவ்வொரு நாளை சொல்கிறோம். இது இவருக்கு வந்து ஒரு பகலே வந்து கிட்டத்தட்ட 43,20,000 இன்ட்டு 1000, இந்த மாதிரி 1000 வருஷங்கள். அப்போ கணக்கு பண்ணிக்கோங்க எவ்வளோ பெரிய இது வருதுன்ட்டு. ஸோ அந்த பகல் அந்த இரவு மாதிரி 30 நாள் ஆனதுக்கப்புறமா அது ஒரு மாதம், அந்த மாதிரி 12 மாதம் நடந்ததுன்னா ஒரு வருஷம். அந்த மாதிரி 100 வருஷங்கள் அவர் வாழ்வார். ஒரு பிரம்மாவோட வாழ்க்கை 100 வருஷங்கள் இந்த மாதிரி. ஸோ 43,20,000 இன்ட்டு 1000 இன்ட்டு எவ்வளோ, இன்ட்டு 2 இன்ட்டு 30 இன்ட்டு 12 இன்ட்டு 100. இதுதான் அவருடைய ஒரு வாழ்க்கையின் ஒரு சக்கரம், ஒரு பிரம்மாவோட லைஃப். இந்த மாதிரி பல பிரம்மாக்கள் தோன்றிகிட்டே தான் இருப்பா, வந்துட்டே இருப்பா அப்படிங்கிறார். ஸோ இதை பற்றி வந்து இந்த இதில் இருக்குது, மனுஸ்மிருதியில் பார்த்தா ரொம்ப கிளியராக இருக்குது. இவர் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொல்கிறச்ச அவருடைய ஒரு பகல் ஒரு இரவு அப்படிங்கிறதையும், ஒரு பகல்ங்கிறது ஒரு 4 யுகம் சேர்ந்து இன்ட்டு 1000 இருக்கிற ஒரு தேவ யுகம். அதே மாதிரி ஒரு இது 4 யுகம் இன்ட்டு 1000 இருக்கக்கூடிய ஒரு இது தான் ஒரு இரவு, ஒரு தேவயுகம் ஒரு இரவு இன்ட்டு 1000 தேவயுகம் ஒரு பகல், 1000 தேவயுகம் ஒரு இரவு. இது தான் அவர் சொல்கிறார். ஸோ இதில் வந்து ஒரு பகல் பிரம்மாவோட அந்த பகலுக்கு பேர் கல்பம், சர்க்கம்னு பேர். அந்த இரவுக்கு பேர் பிரளயம் அப்படின்னு பேர். பிரளயம்னா அது அழியிறது இல்லையா, அந்த மாதிரி அழியிறதுன்னா அந்த பகலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் போயிடும், பட்டு இரவுக்கான உயிரினங்கள் வந்துடும். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை கூட பார்த்தோன்னா பகலில் நம்மளுக்கு ஒரு விதமான இது ஜம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், உள்ள ஒரு உயிரினங்கள்லாம் இருக்க தானே இருக்குது. அந்த உயிரினங்களால் தான் நம்ம உயிரோடு இருக்கோம். இந்த பாடி ஃபார்மேஷன்லாம் அதில் தான் இருக்குது. ஸோ அந்த உயிரினங்கள் எல்லாம் பகலில் இருந்துட்டுருக்கு. அதில் பாதி உயிரினங்களுக்கு மேலே இல்லாமையும் போகலாம். சில உயிரினங்கள் நைட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம், இல்லை நிறைய உயிரினங்கள் உற்பத்தி ஆகலாம். அதனால் இந்த நைட்டில் வந்து நிம்மதியாக அது மட்டும் வேலை செஞ்சுட்டுருக்கோம், அது அதனுடைய பார்ட்டை பண்ணிவிட்டு அது போயிடும். ஸோ இந்த மாதிரி அந்த பிரளயம் வந்து நைட்டில், இப்போ இது டே டைம் வந்து கல்பம் ஆர் சர்க்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ இதில் இவர் இந்த இது தேவயுகத்தை பற்றியும் இந்த பிரம்மாவோட பகல் இரவு கணக்கையும் சொல்லியிருக்கார். அதை இந்த மனுஸ்மிருதியில் இன்னும் தெளிவாக கிளியராக எல்லாத்தையும் கிளாரிட்டியோடு கொடுத்துருக்கா. இவர் கீதையில் வந்து எல்லாமே ஒரு நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா டச் பண்ணியிருப்பார். அப்படி அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும்.
எல்லாமே ரகசியமானதுங்கிறதுனால அவர் அதை வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். அதுக்கப்புறம் அதுக்கு உள்ளே இருக்கிற ரகசியங்களை நம்ம தேடினோன்னா மற்ற எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அதுக்கான விஷயங்கள். ஸோ இது பிரம்மம் அடுத்தது அது சொல்கிறார். பிரம்மா என்னன்னா அழிவு உண்டு அவருக்கு. பிரம்மாவுக்கு அழிவு உண்டு, ஆயுள் உண்டு, பகல் இரவுங்கிற மாதம், பகலிரவுங்கிற கணக்கு, மாதங்கிற கணக்கு, ஆண்டு கணக்கு இதெல்லாமே உண்டு அவருக்கு. அதே மாதிரி இவருக்கு என்ன பேருன்னா அதி தெய்வம் அப்படின்னு பேர். அதின்னா சூப்பர் எக்ஸ்ட்ரீம் அப்படி அந்த மாதிரி இருக்கிறது. த பெஸ்ட் அப்படிங்கிறோமே அது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சூப்பர்னா ஏதோ ஒன்றத்தோட கம்பேர் பண்ணி தானே சூப்பர்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது இதை விட எல்லாத்தையும் விட எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறோம். பெஸ்ட்டுங்கும் போதும் அதே மாதிரி ஏதோ ஒன்றத்தோட கம்பேரிஷன் தான் இல்லையா? பெட்டர் பெஸ்ட்டு அப்படி சொல்லிவிடுவோம். ஸோ அதனால் இப்போது பிரம்மாவுக்கு அப்படின்னா என்ன, எதோ எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது ஹீ இஸ் த சுப்ரீம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட்டு அப்போ கம்பேரிஷன் உண்டு. அப்போ வேறு பிரம்மாக்கள் இருக்கிறார்கள்னு தானே அர்த்தம். அப்படி தானே நம்ம எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ இப்போது இவர் படைச்சது அப்படின்னா அப்போ அவருக்கு அழிவு உண்டுன்னா அவருடைய படைப்பில் வரக்கூடிய எல்லாத்துக்குமே அழிவு உண்டுன்னு தான் அர்த்தம். ஸோ இதுதான் பிரம்மா. அப்போ காட் எங்கே இருப்பார்னா அவர் அதி யக்ஞியமாக இது எல்லாருக்குள்ளேயும் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருக்கார், சர்வ வியாபியாக. அவர் தான் இது எல்லாத்தையும் தாங்குறார் இந்த பிரம்மாவோட படைப்பை அப்படின்ட்டு. ஸோ பிரம்மாவுக்கு என்னென்ன பேர்? அதனால தான் ஹிரண்யமயமான புருஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான்முக பிரம்மதேவன் அப்படிங்கிறோம். அதி தெய்வம் அப்படிங்கிறோம். ஏன்னா அவர் தெய்வம் தான், கடவுள் தான். பட்டு என்ன கடவுள்னா சுப்ரீம்னு சூப்பர்னு சொல்கிறோம். சூப்பர் எக்ஸ்ட்ரீம் எல்லாத்தையும் விட சுப்பீரியர் அப்படி சொல்கிறோம் நம்ம. ஸோ அதி தெய்வம் அவர் பிரம்மா, அவர் தான் பிரம்மா. இதுவே பிரம்மம் அப்படிங்கிறது என்ன நம்மளுக்கு தெரியும். பிரம்மங்கிறது ஜீவாத்மாவாக இருக்கிறது. ஜீவனோட பாடியோட கூடி சேர்ந்த சோல், ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய இந்த ஜீவிச்சிருக்கு இல்லையா நம்மளுடைய இந்த இது, அதில் இருக்கக்கூடிய ஆத்மா தான் பிரம்மம். இப்போ பரபிரம்மங்கிறது எல்லாத்துலேயும் சுப்ரீமாக இருக்கிறது, எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக இருக்கிறது, எல்லாமே சேர்ந்தது, எல்லாமே எவ்ரிதிங் புட் டுகெதர் தான் பரபிரம்மம். அதுக்கு அழிவே கிடையாது. இதுவே இந்த பிரம்மங்கிறது பிரிஞ்சுடும். ஆத்மா தனியாக அந்த பரபிரம்மம் கூட போய் ஜாயின் ஆகிடும். இந்த உடம்பு இதுவாகிடும் இல்லையா, போயிடுறது. ஸோ ஜீவாத்மாங்கிறது மாறிடுறது. ஜீவாத்மா இது. ஆனால் ஜீவாத்மாவில் என்ன அந்த ஜீவனாக என்ன ஆத்மா கூட போகிறதுன்னா அந்த லைக் அ சிப், நம்ம என்ன வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதனுடைய அந்த சாராம்சம் மட்டும் நம்ம கூடவே தான் வரும், அது போகாது. ஸோ அதோடைய நினைவுகளும் நமக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அந்த சிப்பு உள்ளே இருக்கிறதுனால அதனுடைய அந்த பேசிக் நேச்சர் நமக்கு அப்படி தான் இருக்குது. நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் மாற்றி நம்ம நேச்சரை மாற்றின்னு வரோம். ஸோ அதுதான் அந்த பிரம்மம் நமக்குள்ளே இருக்கிறது. ஸோ இட் இஸ் த சுப்ரீம் விச் கெனாட் பி டெஸ்ட்ராய்டு ஆர் விச் ஹாஸ் நோ எண்ட். இதுக்கு எண்டு கிடையாது. ஸோ இதனுடைய ஸ்வரூபந்தான் ஜீவாத்மா, சோல் வித் பாடி, அதுதான். ஸோ சராச்சரங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு இந்த லைஃப் ஸ்டைலை கொடுத்து படைப்பு அப்படின்னு ஒன்று செஞ்சுருக்கு. அதுதான் கர்மம்னு அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு. இதில் அந்த பிரம்மம் உருவாக்கினது அந்த பிரம்மாவுக்கு அந்த இதை கொடுக்குற பவரை கொடுத்து இட் ஹாஸ் பீன் க்ரியேட்டட். அப்போ அந்த க்ரியேஷன் எப்படி இந்த க்ரியேஷன் ஆகிருக்கு இங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல்னு ஒன்று நம்மளுக்கு இருக்குது. நம்ம இப்படி தான் வாழ்வோம், ஒவ்வொரு ஜீவராசியும் இப்படி தான் வாழும், இதுக்கு இதெல்லாம் கடமை, இதை போய் சாப்பாடு இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும், சாப்பிடணும் இப்படிலாம். அதனால இதுதான் கர்மம், இதுதான் கர்மங்கள் அப்படின்னு கொண்டு ஒரு இது க்ரியேட் ஆனது தான். ஸோ அந்த பிரம்மத்தினால உருவானது அது. ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் அந்த கண்ட்ரோல்ஸில் தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனோடு தான் ஜீவாத்மா வாழ முடியும். ஸோ அதுதான். தென் இது வழிகள், எந்த வழியில் உயிர் போகிறது, உயிர் எந்த வழியில் போகும் பிரியும், 2 விதமான வழிகள் இருக்குது அப்படிங்கிறார். ஒரு வழி உண்மையான பிரம்மத்தை தத்துவ ரீதியாக அறிஞ்சின்ற யோகி, சூப்பராக அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற யோகி அவருக்கு இனி இந்த லோகத்து மேலே ஒரு பற்றுமே இல்லை, அப்படி இருக்க கடவுளை நல்லா புரிஞ்சுண்டவராக இருக்கார். அவருக்கு உயிர் பிரியும் போது என்ன ஆகும்னா அவர் அந்த பிரம்மத்தையே அடையிற வழியில் அவர் இருப்பாராம். அதனால் அக்னி, ஒளிமயமாக இருக்கக்கூடிய அக்னி,
அபிமான தேவதையாக இவருக்கு வருமா, வந்து இவரை அழிச்சுன்னு போய் சுக்லபக்ஷ தேவதை கிட்ட கொடுத்துரும். சுக்லபக்ஷ தேவதைன்னா இது பகல் தேவதை கிட்ட கொடுத்துரும். பகல் தேவதை என்ன பண்ணுன்னா சுக்லபக்ஷ தேவதை கிட்ட கொண்டு போய் கொடுத்துரும். சுக்லபக்ஷம்னா அந்த இது வளர்பிறை. எப்படின்னா இது எல்லாம் நம்ம சொல்கிறோம், இது வளர்பிறை இருக்கா தேய்பிறை இருக்கா என்ன இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தேவதை உண்டு. பகல் தேவதை, ராத்திரி தேவதை, அப்புறம் வளர்பிறை தேவதை, தேய்பிறை. அந்த 15 நாளைக்கு ஒருத்தர் வந்து ஹெட்டாக இருப்பார். இந்த 15 நாளைக்கு ஒருத்தர் ஹெட்டாக இருப்பார், தேவதையாக இருக்கும். தேவதைகள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இவங்க தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ஹெட்டாக இருப்பார். தென் நம்மளுடைய தொண்டையில் கூட பார்த்தோங்கன்னா தொண்டையை சுற்றி ஒரு இத்தனை தேவதைகள் இருக்கும். நம்ம பேசுகிறதுலேருந்து எல்லாமே எது செய்கிறோமோ அதையெல்லாம் அது காப்பாற்றின்னு வரும். நம்ம தப்பாக பேசணுன்னா சீக்கிரமாக உடம்புக்கு வந்துடும். கரெக்டாக பேசணுன்னா நல்லாயிருக்கும் இந்த தொண்டை. அதே மாதிரி வயிறு தேவதை, ஹார்ட்டுக்கு தேவதை, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கும். அது மாதிரி இந்த உத்தராயண 6 மாத தேவதை, 6 மாதத்துக்கு உத்தராயணம் தக்ஷிணாயணம் சொல்கிறோம். அந்த உத்தராயண தேவதை, தக்ஷிணாயன தேவதை. இதே மாதிரி அந்த நியூ இயர்னு நம்ம ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு ஒரு தேவதை உண்டு ஒவ்வொரு வருஷம் பிறக்கிறதுக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறதுல இவங்களுக்கு இது நல்லா தெரிஞ்சுட்டவங்களுக்கு, என்னென்னு புரிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும்னா, பகல் தேவதை ஒளிமயமான அக்னி, அவர் தான் அபிமான தேவதையாக இருப்பார். அவர் கொண்டு போய் சுக்லபக்ஷ தேவதை வளர்பிற தேவதை கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவார். ஒருவேளை நைட்டில் இறந்தால் கூட, நைட் டைமில் இறந்தாலும் அந்த தேவதை ராத்திரி தேவதை என்ன பண்ணும், அப்படியே பிடிச்சி வச்சுன்னு இருக்கும். வச்சுன்னு இருந்துட்டு அந்த பகல் நேரம் வந்ததுக்கப்புறமா அந்த உயிரை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடுமா, அக்னி தேவதைக்கிட்ட. இவர் வந்து இப்போ போயிருக்கார், ஆனால் உங்களுடைய இதில் தான் கண்ட்ரோலில் தான் இருக்கணும், இவர் எல்லாமே புண்ணியம் பண்ணினவர், இவருக்கு பரமபதம்னு சொல்லி கொண்டு போய் விட்டுருமா. அப்புறம் அவர் வந்து அதே மாதிரி தேய்பிறையில் போனாலும் வச்சுன்னு இருந்து வளர்பிற தேவதை வந்ததுக்கப்புறமா, அந்த சுக்லபக்ஷ தேவதை வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட கொடுப்பாராம். அந்த உயிரை கொண்டு போய் பத்திரமா காப்பாற்றி கொண்டு போய் கொடுத்த உடனே சுக்லபக்ஷ தேவதை என்ன பண்ணோம், உத்தராயண தேவதை, அந்த 6 மாதம் உத்தராயணம் பீரியடுன்னு சொல்கிறோம் இல்லையா, எப்போது தை மாதத்துலேருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி வரைக்கும் உத்தராயணம். அந்த உத்தராயண பீரியட் இந்த 6 மாத தேவதை கிட்ட கொண்டு போய் அந்த உயிரை கொடுத்துடுமா. கொடுத்த உடனே அவங்க இப்படியே வரிசையாக ஒவ்வொருத்தரா அழிச்சுன்னு போய் நேராக பிரம்மத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுவாங்க. அவ்வியக்தமில் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. சேர்க்கும்போது அந்த பிரம்மத்தையே அந்த உயிர் வந்து அடைஞ்சிடும் அப்படின்ட்டு. அடுத்தது இன்னொரு வழியில் போகிறவங்க, அவங்களுக்கு என்ன ஆகும், இவங்க வந்து பற்று ஜாஸ்தி, கடமையெல்லாம் செய்கிறாங்க. நான் என் குழந்தைக்கு செய்கிறேன், ஹஸ்பண்டுக்கு செய்கிறேன், ஒய்ஃபுக்கு செய்கிறேன், மாமியார் மாமனாருக்கு பண்ணேன், இதுக்கு பண்ணேன், அக்கா தங்கைக்கு பண்ணேன், அண்ணா தம்பிக்கு பண்ணினேன் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு ஆனால் வந்து தே ஆர் நாட் ஹேவிங் தே ஹாவ் அந்த பற்று இருக்குது அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்த யோகி அவங்களும் யோகிகள் தானே, அது கடமையை கரெக்டாக செய்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியான யோகிகள் என்ன ஆகும்னா, புகைக்குரிய தேவதை, அதாவது அந்த ராத்திரிக்கான தேவதை, அது வந்து அவருடைய கண்ட்ரோலில் அது வந்து இருக்கும். அந்த ராத்திரிக்குரிய தேவதை வந்து இவரை எடுத்து வச்சுப்பாங்க, அந்த உயிரை வச்சுப்பாங்க. வச்சுன்ட்டு எடுத்துகிட்டு போய் சுக்லபக்ஷம் மாதிரியே தேய்பிறை வந்து கிருஷ்ணபக்ஷம், அந்த கிருஷ்ணபக்ஷத்துக்கு உரிய தேவதை கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இது வந்து புகைக்குரிய தேவதை. அங்கே வந்து அக்னி தேவதை மாதிரி, இங்கே வந்து புகைக்குரிய தேவதை. மோஸ்ட்லி அந்த புகையாக போகிற மாதிரி தெரியுமா அவங்க கண்ணுக்கு. அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க சொர்க்கம் போயிட்டு திரும்பி வர போகிறாங்கன்னு அர்த்தம், பிறவி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ புகைக்குரிய தேவதை அவங்க எடுத்து வச்சுப்பாங்க. வச்சுட்டு ராத்திரிக்குரிய தேவதை, அந்த ராத்திரி தேவதை கிட்ட தான் அவங்க கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு கிருஷ்ணபக்ஷத்தில் அந்த இதை வந்து தேய்பிற தேவதை கிட்ட கொடுத்துருவாங்க. தேய்பிற தேவதை என்ன பண்ணோம், தக்ஷிணாயனத்துக்கான தேவதை கிட்ட கொடுத்துரும். தக்ஷிணாயனம்னா சவுத்து, உத்தராயணம்னா நார்த்து. இந்த சூரியன் வந்து ஒரு 6 மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்டில் தான் உதிக்கும், ஆனால் ஒரு நார்த் சைடாக இது போடும், தன்னுடைய ஒளியை போடும். இந்த நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸு தக்ஷிணாயனத்தில் பார்த்திங்கன்னா சவுத் சைடில் தன்னுடைய ஒளியை போடும். ஸோ இதுதான் இந்த உத்தராயணத்துக்கும் தக்ஷிணாயனத்துக்கும் நல்லா பார்க்கும்போதே நம்மளே இங்கே தெரிஞ்சுக்கலாம், தக்ஷிணாயணமா இப்போது உத்தராயணமா இப்போது அப்படின்ட்டு. ஸோ இந்த கிருஷ்ணபக்ஷ தேவதை வந்து தக்ஷிணாயன தேவதை கிட்ட கொடுத்த உடனே அவங்க அதை எடுத்துன்னு போய் நேராக சந்திரன்
இந்த சந்திரன் இல்லை, அந்த சொர்க்கத்துக்கான சந்திரன். அங்கே கொண்டு போய் அந்த ஒளியை அடைஞ்சிடுவாங்களாம். சூப்பர் பிரமாதமாக இருக்குமா அங்கே ஒளி, ரொம்ப அழகாக இருக்குமா. நம்ம அங்கே அப்படியே அந்த சொர்க்கம் அதுதான், அது அங்கேருந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்களாம். சொர்க்கத்துக்கு போனோடனே அவ்வளோ சூப்பராக இருக்குமா அந்த இடம். அங்கே போய் அவங்க பண்ணின நல்ல காரியம், நல்ல கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சதுக்கான பலனெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாலும் இவங்களுக்கு பற்று இருந்ததுனால அந்த பற்றுக்காக திருப்பியும் வந்து பிறவியை அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிறார். இதில் வந்து இந்த இந்த மாதிரி போனவங்க அப்போ எங்கே போவாங்க, எந்த மாதிரியான இது வந்து இவங்களுக்கு வந்து இந்த எப்படி இருப்பாங்க? இந்த 2 மார்க்கத்தில் போனாங்க. ஒருத்தர் வந்து சொர்க்கம் போயிட்டு திரும்பி வந்தார், இன்னொருத்தர் வந்து பிரம்மத்தை அடைஞ்சார்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகும் அவங்களுக்கு அப்படின்னா, அர்ச்சிர் மார்க்கம், அதாவது அக்னி பகல் சுக்லபக்ஷம் உத்தராயணம் இந்த மாதிரி வழியில் போய் பிரம்மத்தை அடைஞ்சவங்க, இந்த அர்ச்சிர் மார்க்கத்தில் போனாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பரமகதி அடைஞ்சிடும். அவங்களுக்கு மறுபிறவிங்கிற இதுவே வராது, திருப்பி வரணுங்கிற கவலையே கிடையாது, கவலை இல்லாமல் நிம்மதியாக இருப்பாங்க. பட் பித்ருயான வழின்னா நம்ம இந்த பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம பூஜை பண்ணுறோம் எவ்ரி இயர். அவங்களுக்காக பண்ணுறதெல்லாம் கூட எதுக்கு பண்ணுறோன்னா, ஒரு 3 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் பண்ணுவோம் ஆன்சஸ்டர்ஸ்க்கு. எதனால் 3 ஜென்ரேஷன்னா, 4வது ஜென்ரேஷன் அவங்க கட்டாயம் தேவயானம் அந்த இதுக்கு போயிருப்பாங்க, அர்ச்சர் மார்க்கத்தில் போயிருப்பாங்க, தேவர்கள் ஆயிருப்பாங்க, கடவுள் வழிக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த 3 ஜென்ரேஷனுக்கு மேலே நம்ம இன்னும் இந்த பற்றோடு இந்த லோகத்தில் பிறக்க மாட்டோம் அப்படின்னு மனுஷ பிறவி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஓரளவுக்கு அந்த அதுவும் அந்த பிராமண்கிற அந்த வர்ணம் இருக்குது இல்லையா, ஜாதகத்துலேயும் வரும், அந்த குலத்துலேயும் வரும். அந்த வர்ணம் வந்துட்டாலே அதுக்கப்புறம் 3 பிறவிகளுக்கு மேலே இந்த பூமியில் திருப்பி பிறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த இது இருக்காது, பற்று இருக்காது அப்படிங்கிறது ஒரு இது ஐதீகம். ஸோ அதுக்கு மேலே நிச்சயமாக அவங்க அர்ச்சர் மார்க்கத்தில் ரீச் ஆகிடுவாங்க, தே வில் ரீச் காட் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு நம்மளுக்கு. ஸோ நம்ம வி ஹாவ் டு லிவ் தட் வே, நம்ம அப்படி தான் வாழணுங்கிறது ஒரு இது. அதுக்கு தான் அந்த பித்ருக்கள் காரியம் வந்து நம்ம 3 ஜென்ரேஷன் வரைக்கும் தான் அந்த செய்வோம். நார்மலாக எல்லாருக்குமே அதே இது தான் இருக்கும், அந்த 3 ஜெனரேஷனுக்கு மேலே பண்ணுறது இருக்காது. ஸோ மற்ற சில இதில் பார்த்திங்கன்னா வெறும் பித்ருக்களுக்கு அந்தந்த நாளில் ஒரு இது மாத்திரம் பண்ணிடுவாங்க. அது என்ன, எப்படியும் அவருக்கு இனிமேல் பல பிறவிகள் இருக்குது அப்படிங்கிற இருக்கக்கூடிய அந்த வர்ணங்களுக்கு வந்து தே வில் டூ, அப்படியே அவங்க ஒரே ஒரு இதுக்கு தான் பண்ணுவாங்க. அந்த 3 இதுக்கு பித்ருக்களுக்கு பண்ணுறது கிடையாது. அப்படியே அந்தந்த பித்ருக்கு அந்தந்த டேயில் காரியம் பண்ணிவிட்டு விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள், இது நமக்கும் அவ்வளோ தூரம் நம்ம அதெல்லாம் பெரியவங்க யார்கிட்டையாவது கேட்டோன்னா தே வில் டெல். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த பித்ரு வழியில் அப்போ மார்க்கத்தில் போகிறவங்க தான் இந்த தூம மார்க்கத்தில் சென்றவர்கள். அப்போ தேவர் அர்ச்சர் மார்க்கத்தில் போனவங்களுக்கும் நம்ம பித்ருக்காரியம் பண்ணுறோமே அப்படின்னா, பித்ருக்காரியம் நம்ம பண்ணினோன்னா அவங்க தேவர்களாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு இது போய் சேருங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். அதனால தான் கடவுள்கிட்ட சொல்லி இதை வந்து அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே வந்து கொண்டு போய் சேர்த்துருங்கன்னு சொல்லி தான் நம்ம படைத்தல். ஸோ இந்த பித்ரு வழியில் வந்து தூம மார்க்கம், புகை இரவு, கிருஷ்ணபக்ஷம், தக்ஷிணாயனம் தேவதை, இது மாதிரி இந்த வழியில் போகிறாங்க இல்லையா, அவங்க பற்றோட கடமையை செஞ்சு வாழ்க்கை நடத்துனதுனால மறுபடி திரும்பி வந்து பிறப்பும் இறப்பும் அடைஞ்சு நிம்மதி இல்லாமல் ஒரு பிறவி இதில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த பற்று வந்து அவ்வளோ பெரிய ட்ரபிள். இந்த வாழ்க்கையிலையும் கஷ்டம்தான், பற்று வச்சோன்னா பிடிச்சின்னு நம்ம அதை வச்சுட்டு இது வேணும் அது வேணும் அந்த ஆசைப்பட்டு அது பின்னாடி காசுன்னு போய் மைண்டு நிம்மதி இல்லாமல் இருக்கும். எது இருக்கோ சந்தோஷம்னு நம்ம இருக்காமல் இருக்கிறதுனால தான் வருது அதெல்லாம். யாராவது போய் கேட்டாங்களா நம்மளா இருக்கிறது சந்தோஷம்னு இருக்காதான்னு சொன்னாங்களா? சொல்கிறதில்ல, நம்மளாக தான் தேடின்னு போகிறோம். ஸோ இந்த 2 விதமான பித்ருயான மார்க்கங்களில் 2 விதமான தேவதைகள் இருக்காங்க. அந்த 2 விதத்துலேயும் இதை போயின்ட்டுருக்காங்க. இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து இந்த மோகம், பற்று, ஆசை இதெல்லாம் போயிடுமா ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த 2 வழி இருக்குது, இந்த 2 வழியும் வந்து நல்லவங்களுக்கு தான். அதில் பற்று ஆசையெல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து நல்ல பரமகதிக்கு போயிடுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் அதை எதுக்கு நம்ம அது பின்னாடி போவோம். ஸோ அந்த பக்கம் போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறார் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொல்லிவிட்டு, அர்ஜுனா நீயும் அப்படி இரு, போரும் புரி, நல்லா நான் சொல்கிறேன், நீ வந்து வார் நடத்துன்னு சொல்கிறார், போரை நடத்த சொல்கிறார், பண்ணு. அண்டு நீ இந்த மாதிரி கரெக்டாக நீ இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் என்னையே தான் நீ அடைவ, அதனால் நீ அதை பண்ணு, தத்துவ ரீதியாக என்னை புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ உயிரிழப்பு எப்படி இருந்தால் உயிர் கடவுளை அடையும்? இது அடுத்தது. அது இவர் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி வாழ்க்கை முழுக்க எப்படி இருந்திருந்தாக்க லாஸ்ட்டில் நம்மளுடைய டெத் பீரியடில் எப்படி அது கரெக்டாக கடவுள்கிட்ட எப்படி போவோம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். வேறு எதுலேயும் புத்தி அலையாமல் எப்பயும் பகவானையே தியானம் செஞ்சு பயிற்சியான யோகம் அதையும் செய்து வேறு எந்த வேலை செஞ்சாலும் பகவான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு இருக்கிறவங்க சாக்ஷாத் பரமேஸ்வரனையே அடையிறாங்க அப்படிங்கிறார். அப்போ இவர் பரமேஸ்வரனுங்கிறதுக்கு அப்போ ஈஸ்வரன் ஆச்சே, அப்போ விஷ்ணு கிருஷ்ணர் விஷ்ணுவாச்சே, பரமேஸ்வரனை கிரேட்டாக சொல்கிறாரே அப்படின்னா இவரே இங்கே முன்னாடி ஒரு இடத்துல சொல்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலான பரமேஸ்வரனும் நானே அப்படிங்கிறார். பரமேஸ்வரனுங்கிறது நம்ம சிவன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்கிறோம், ஒவ்வொருத்தனும் பிறவியாக காமிக்கிறோம். பட் பரமேஸ்வரனுங்கிறது எல்லாத்தையும் விட இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ஹையஸ்ட் சுப்ரீம், அவர் தான் பரமேஸ்வரன் அப்படிங்கிறத இவர் சொல்கிறார். ஸோ அந்த பரமேஸ்வரனும் இவரே தாங்கிறார். இவங்களே தான் பலவிதமான பிறவிகள் பலவிதமான தெய்வங்களாக நமக்கு காட்சி கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ அந்த பரமேஸ்வரனை அடையிறது உறுதி அப்படிங்கிறார். ஸோ அந்த பக்தி யோக வலிமை அவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து இருக்கிறதுனால என்ன ஆகுமா, அந்த டெத்தும் போது அப்படியே அந்த அசையாத மனசோட பகவானையே நினச்சி பிராணனை புருவங்கள் மத்தியில் நல்லா நிலநிறுத்தி கரெக்டாக பரமாத்மாவையே நினச்சி பரமாத்மாவையே அடைஞ்சிடுவான் அப்படிங்கிறார். திவ்ய ரூபத்தோடு கூடின அந்த மேலான புருஷனான பரமாத்மாவையே, அதாவது சாக்ஷாத் பரமேஸ்வரனையே அடைஞ்சிடுறான். இதை எப்படி பண்ணுறார், என்ன நடக்கிறது அந்த யோகிக்குள்ள, எப்படி ரீச் ஆகிறார், பரமபதம்னா என்ன, இப்படி நம்ம யோசித்தோன்னா அதுக்கும் ஒரு பதில் சொல்கிறார். இவருக்கு உள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா, சில பேர் பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பாங்க, அந்த போகிறது உயிர் டக்குன்னு அப்படி போயிடும், அவ்வளோதான். அதான் ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே எல்லா விஷயமும் நடந்திருக்குங்கிறத சொல்கிறார். எந்த வெளி விஷயமும் உள்ளே போகாமல் புலன்கள் இருக்கு இல்லையா, அதை அடக்கி மனசை கொண்டு போய் இதயத்தில் நிறுத்தி வசப்படுத்தப்பட்ட மனசால் பிராணனை அடுத்ததாக உச்சந்தலையில் நிறுத்தி, அதாவது முதல்ல பிராணனை புருவங்கள் மத்தியிலன்னு சொன்னார், இப்போ அடுத்தது உச்சந்தலையில் கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்திட்டு வரான். பரமாத்மாவை பற்றின யோக சிந்தாரணையோட அதே திங்கிங்கு அந்த யோகத்தோடு நினச்சி ஓம்ங்கிற பிரம்மத்தை உச்சரித்து ஓம்ங்கிற ஏகாட்சரத்தோட பொருளான நிர்குண பிரம்மத்தை சிந்தனை செஞ்சு இந்த உடலை விட்டு ஒருத்தன் போகிறான் அப்படின்னு சொன்னால் எப்படி போவான், உச்சந்தலை வழியாக போவான். அப்படி போனால் அவன்தான் உயர்ந்த கதியை அடைகிறான் அப்படிங்கிறார். சொல்லிட்டு அர்ஜுனர்கிட்ட, அர்ஜுனா, யார் வேறு சிந்தனை இல்லாமல் புருஷோத்தமனான என்னையே விடாமல் தியானம் செய்கிறாங்களோ அவங்க என்னை எளிதில் அடைஞ்சிட முடியும், டக்குன்னு என்கிட்ட வர முடியும் அப்படிங்கிறார். டக்குன்னு வர முடியும்னு சொல்கிறது அதுவே ஒரு பெரிய ஸ்பேன் ஆஃப் லைஃபாக இருக்கும், நான் பல பிறவிகளாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்தது மரணத்தின் போது ஏற்படும் நினைவுகள், அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறார். அப்போ மரணத்தின் போது நினைவு என்ன வரும்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, வாழ்க்கை முழுக்க நீ எதையே நினச்சிட்டே இருந்தியோ அந்த மாதிரியான நினைவுகள் தான் உனக்கு அந்த நேரத்தில் வரும். எது மேலே அதிகமாக பற்று வச்சியோ அதுதான் நீ போகிற நேரத்தில் கட்டாயமாக உனக்கு வரும். ஸோ இறக்கும்போது எந்தெந்த ஸ்வரூபத்தை நினச்சி உயிர் விடுறாரோ அந்தந்த ஸ்வரூபத்தையே அவர் அடையிறாரு. ஏன்னா அவன் அதைத்தான் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதே சிந்தனையில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் கூடவே தன்னையே நினச்சின்னு இருந்தா, என்னையே நினைத்தவன் சந்தேகம் இல்லாமல் என் ஸ்வரூபத்தையே, அதாவது என்னையே அடைகிறான் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட்டு பரமபதம்னா என்ன அப்படிங்கிறது அடுத்தது அதை சொல்கிறார். அதில் அவ்யக்தம் தோன்றா நிலை அப்படின்னு சொல்கிறார். அது அக்ஷரம் அப்படின்னா அழிவில்லாதது. இந்த அவ்யக்தம்ங்கிறதுக்கு மீனிங்கு அக்ஷரம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்தத்துக்கு அக்ஷரம்னும் பெயர் உண்டு அப்படிங்கிறார். அவ்யக்தம்னா என்ன, தோன்றா நிலை. அக்ஷரம்னா என்ன, அழிவில்லாதது. அக்ஷர பிரம்ம யோகம் தான் நம்மளுடைய இந்த டாப்பிக்கோட ஹெட்டிங்கு. ஸோ அந்த அக்ஷரம்ங்கிறது அழிவில்லாதது. அப்போ அக்ஷரமும் அவ்யக்தமும் ஒன்று தான் அப்படின்னா அவ்யக்தத்தன்மைக்கு என்ன மிக உயர்ந்த கதி அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த அவ்யக்த தன்மைங்கிறது
மிக உயர்ந்த கதின்னு சொல்லப்படுறது. அந்த அவ்யக்த அப்போ அந்த மிக உயர்ந்த கதி தான் என்னுடைய கதி. ஸோ இந்த அவ்யக்த தன்மையை ரீச் ஆகிட்டாலே தே ஆர் கம்மிங் டு பரமகதி, பரமபதம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பரமபதம்னா என்ன? அவ்யக்தத்தை விட, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஏதோ ஒன்று இந்த லோகத்தை நடத்தின்னு இருக்கு. அந்த அவ்யக்தத்தை விட மிகவும் உயர்ந்ததான, இதில் எல்லாம் ஒட்டாத தன்மையோட அழிவே இல்லாமல் சாஸ்வதமாக வெளிப்படாத பரமாத்மாவாக இருக்கிறது அந்த எந்த திவ்ய புருஷனோ, அந்த திவ்ய புருஷன் எல்லா பூதங்கள், அதாவது உயிரினங்கள் அழிஞ்சாலும் இந்த திவ்ய புருஷன் அழியறதில்லை. எது அழியாத அந்த திவ்ய புருஷனோ அதுதான் இது பரமபதம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அவ்யக்த நிலை தான் கடவுளின் அம்சம். அந்த கடவுளோட அம்சம் அந்த அவ்யக்த நிலை அதை அடைஞ்சப்புறமா மனித பிறவிக்கு மனிதன் யார் ஏதாவது அந்த பிறவி, மனுஷ பிறவியோ இல்லை எந்த பிறவியோ வச்சுக்கலாமே, அதுக்கு திரும்புவதில்லையோ அந்த இடத்துக்கு பேர் தான் பரமபதம். அதுதான் என்னோட பரமபதம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது நம்ம இப்போது பரமபதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பரமபதத்தை ரீச் ஆகிறது தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையான விஷயம். ஸோ அதை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். மேலான இடம் அதுதான். தென் யார் பரமபதத்தை அடைவாங்க? அடுத்த கொஸ்டின். இது வரைக்கும் என்னென்ன விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோமோ அதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் அப்படிங்கிறார். இதை தத்துவ ரீதியாக யார் புரிஞ்சுட்டாங்களோ அந்த யோகி வேதங்கள் படிச்சிருந்து யாகம் தவம் தானம்லாம் செய்து அதனால் ஏற்படக்கூடிய புண்ணியங்கள் என்ன இருக்கோ இது எல்லாத்தையும் தாண்டிடுவான். நம்ம புண்ணியம் பாவம் இதெல்லாம் இந்த லோகத்துக்கு பிறவிகளுக்கு தானே தேவை. பிறவிகளுக்கு தான் நீ இப்போ பண்ணுறது பாவம், நீ இந்த மாதிரி செஞ்ச நீ இப்படி பிறப்ப, இந்த சாபங்கள் இதெல்லாம் புண்ணியங்கள் மீது இவன் இவ்வளோ நல்லவன், இவ்வளோ பண்ணால் அவனுக்கு அவ்வளோ புண்ணியம் அப்படிங்கிறோம். ஸோ இது எல்லாமே யார் பிறவிகளை எடுத்து இது பண்ணினாங்களோ அவங்களுக்கு தான் புண்ணியம் பாபம் பிறவி இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேதம் நம்ம உபனிஷத் இப்படிலாம் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ ஹாவ் பேர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் இல்லையா. அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் டு க்ராஸ் இது பேர்த்து. இந்த பிறவிங்கிற கடலை கடக்கணும், பிறப்பு இறப்புங்கிற கடலை கடக்கணும், எல்லாத்தையும் கடந்து கடைசியில் பரமபதத்தை அடையணும். அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நம்ம படித்து நம்மளை முன்னேற்றிக்கிறோம். பட் அது எல்லாத்தையும் கடந்த ஒரு யோகியாக இருக்கக்கூடிய இவனுக்கு பிறவி இது மாதிரிலாம் எதுவுமே இல்லாத இவருக்கு சாஸ்வதமாக இருக்கும் பரமபதத்தை அடைஞ்சிடுவான். ஸோ இவனுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 8வது அத்தியாயத்தை முடிச்சிடுறார். இதில் இந்த பிறவி ஒருவர் இறக்கும்போது நினைக்கக்கூடியது அப்படிங்கிறதுக்கு நம்மளே 2 கதை பார்த்துருக்கோம். இந்த இதுலேயே ஒரு முனிவர் தன்னுடைய இதை எப்பயும் யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு பன்னியோட இதை யோசிச்சிடுறார் அவர். அது நினச்சதுனால அவருக்கு ஒரு சாபம் மாதிரி ஆயிடுறது. இந்த அவருடைய அந்த பரமபதம் போகிறதுக்கு முன்னாடி பன்னியாக பிறந்து கொஞ்ச நாள் இருக்கணுங்கிற ஒரு தேவை வந்துடுறது. அவர் அதனால் அவருடைய பையன்கிட்ட சொல்லிடுறார், இந்த மாதிரி அடுத்த பிறவி எனக்கு பன்னியாக பிறந்துடுவேன்னா நீ என்னை பார்த்த உடனே கொன்னுடு, இதோ அந்த பன்னிக்கு தான் பிறப்பேனா அப்படின்னு அந்த பன்னியையும் காமிச்சு கொடுக்குறார். இத்தனாம் தேதி இந்த டைமில் அதில் பிறந்துருவேன்னா நீ கொன்னுடு அப்படின்னு சொல்கிறார். சரின்னு சொல்கிறான். அவருடைய அந்த பையனுக்கும் நல்ல இது உண்டு, நினைவு ஞானம்லாம் உண்டு. ஸோ இவர் என்ன பண்ணுறார், சரிப்பான்னு சொல்கிறார். சொன்ன உடனே இவருக்கு என்ன எடுத்த ஒரு ப்ராப்ளம்னா, அந்த ஜாதகத்தை அவர் பார்த்ததை வச்சு பகவான் அதை மாற்றி எழுத முடியுமே, பகவான் நம்மளை கைவிட மாட்டார்னு நினைக்க மாட்டார். நினைக்காம அந்த டெத்து வரைக்கும் நம்ம அடுத்தது பண்ணியாக பிறந்துருவோமே என்ன பண்ணுறதுன்னு நினச்சின்று செத்து போய்ட்றார். அதாவது அந்த பயம்தான் அவருக்கு பெருசாக இருந்தது. கடவுள் இருக்கார், கடவுள் நம்மளை காப்பாற்றிடுவார், பகவான் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சிருக்கலாமே, அதனால் இதை பற்றி நம்ம ஏன் நினைக்கணும்னு மறந்து போயிருக்கலாமே, மறந்து போகல. இந்த மாதிரி நமக்கு கூட பல விஷயங்கள் பார்த்தா தேவையே இல்லாமல் அதை அடிக்கடி மைண்டில் யோசிச்சுட்டே இருப்போம். அது அடிக்கடி அந்த தாட்டு வந்துடும். பல வருஷம் முன்னாடி நடந்திருக்கும், அது
நினைக்க வேண்டிய தேவையே இருக்காது. பட் அது ஃப்ளாஷ் மாதிரி ஆஃபன் வரும், ஒரு ஃபியர் வரும். இல்லை இந்த ஜாதகம் பர்டிகுலராக ஏதாவது ஒருத்தர் யாராவது சொல்லி வச்சுட்டாங்கன்னா அது நமக்கு தோணிகிட்டே இருக்கும். இப்படி இருக்குமோ, எனக்கு இந்த ராசி அதனால எனக்கு இது தான் சொல்வா அப்படின்னு அதையே சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ நம்மளுடைய பல விஷயங்கள் தடைப்பட்டு போகிறது அதில். அந்த மாதிரி இவரும் சொல்லிடுவார். சொன்ன உடனே அந்த பையன் போய் அந்த பண்ணிக்கு பிறக்கும் அதே மாதிரி இவர் பிறப்பார். அவர் போய் கொன்னுல போகும்போது அந்த பையன் கொன்னுடலான்னு போகும்போது அம்பை எடுத்து விடும்போது அவர் கத்துவார், வேண்டாம்ப்பா இந்த இதுவே எனக்கு இது சாக்கடையிலெல்லாம் புரளணுமே, அப்போ நினச்சேன் பண்ணி மாதிரியா பிறக்கிறதுன்னு. ஆனால் எனக்கு இது இப்போ சந்தோஷமாக இருக்குது, இதுதான் சந்தோஷத்தை கொடுக்குறது, இதுவும் பகவான் தான், இந்த பிறவிக்கு இது தான் கரெக்டுன்னு வச்சுருக்காரு, அவ்வளோதான், அதனால் இது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவார். சொல்லிட்டு நான் இப்போ இங்கே கொன்னினாலும் எனக்கு திருப்பி வேறு பிறவி வந்துடும், வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுவார். பேசுகிற தன்மை அவருக்கு இருக்கும், அந்த ரிஷியாக இருந்ததுனால. பண்ணியாக இருந்தாலும் பேசுவார். ஸோ சொல்லிடுறார். அந்த பையனும் சரின்னு விட்டுடுவார். அவர் அந்த பிறவியை முடிச்சுட்டு அப்புறமா பரமபதம் ரீச் ஆகிடுவார். அது ஒரு கதை. இன்னொன்று அந்த அந்த முனிவர் இதுலேருந்து ராஜாவாக இருந்து முனிவராக போகிறார் காட்டுக்கு. தவம் பண்ணிட்டு இருக்கிறச்சு அந்த ஒன்று ஒரு அம்மாவை விட்டு பிரிஞ்சு ஒரு மான் வருது. அந்த குட்டி மானை இவர் தான் வச்சு காப்பாற்றின்னு இருக்கார். அதனால் அவருடைய உயிர் பிரியும் போது அந்த மானை அவர் நினச்சிக்கிறார். அது மேலே ஒரு பாசம் இருக்குது அவருக்கு. அதனால் அவருக்கு அடுத்த பிறவி மானாவே பிறக்கிறார். மானை நினச்சதுனால மானா பிறந்துடுறார். அதுக்கப்புறம் அந்த மான் இதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு பட் அந்த பற்றையும் உதறி எறிஞ்சிட்டு தென் அவர் அந்த தன்னுடைய அடுத்த பிறவி நேராக பரமபதம் அடைஞ்சிடுறார் பிறவி இல்லாமல். இது ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி பல நமக்கு இத்தனை கதைகள் பலது சொல்லும்போது நம்ம மித்துங்கிறோம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக எல்லாமே மித்து கிடையாது. சிலது இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட கதைகளுக்கு வேணால் மித்தாக இருக்கலாம். பட் அந்த கதைகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தை நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக நமக்கு அந்த இதை சொல்கிறதுக்காக they have given those ஸ்டோரிஸ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இதோட நான் 8வது அத்தியாயமான பல வாரம் நம்மளை இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை நம்ம நிறைய விதமாக இது பண்ணுறோம். என்னென்னா பிரம்ம வித்தியை இது பகவத்கீதையை படித்தா பிரம்ம வித்தியை படித்த மாதிரி, உபனிஷத் யோக சாஸ்திரம்லாம் புரிஞ்ச மாதிரி அப்படின்லாம் நம்ம பாராட்டுறோம். அதனால் பிரம்ம வித்தியை, உபனிஷத், யோக சாஸ்திரம் இப்படி பல வாரம் இந்த ஸ்ரீமத் பகவத்கீதையை பீப்புள் ஆர் ப்ரைஸிங். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீமத் பகவத்கீதையின் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகம் இதோட முடிஞ்சது. பகவான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா விதமான நன்மைகளையும் சகல சௌபாகியங்களையும் தரணும்னு வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டிக்கோங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து, ஸ்ரீ லலிதார்ப்பணமஸ்து. நன்றி.